கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62 அதிகாரம் 3 வசனம். ஏசாயா 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். ஆமென். இன்றைய தியான வசனம் தேவன் தம் ஜனங்களை பற்றி வைத்திருக்கும் மகிமையான பார்வையையும் அவர்களுக்கான உயர்ந்த நிலையையும் வெளிப்படுத்துகிறது. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். கிரீடம் என்பது முடியாட்சியின் ராஜாவின் சின்னம். அலங்காரம் என்பது அழகு, மதிப்பு மற்றும் பெருமையை குறிக்கும். இதனால் தேவன் தம்முடைய ஜனங்களை ஒரு மதிப்புமிக்க, அழகுமிக்க, மகிமையுள்ள கிரீடம் போல் கருதுகிறார். கிரீடம் கையில் வைத்திருப்பது என்பது அதை கண்களால் காண்பதையும் பாதுகாப்பதையும் குறிக்கும். இதுவே தேவனுடைய அன்பும் பாதுகாப்பும் மதிப்பும். உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். ராஜமுடி என்பது அதிகாரத்தின் சின்னம். தேவன் தம்முடைய ஜனங்களை தம் அதிகாரத்தினாலும் மகிமையினாலும் ஆட்சி செய்யக்கூடியதாக வைத்திருப்பார். தேவனுடைய கரத்தில் என்ற சொற்றொடர் அவருடைய ஆதிக்கத்தையும் பாதுகாப்பையும் காட்டுகிறது. இது தேவனுடைய ஜனங்களான இஸ்ரவேலரை பற்றியும் ஆகம வார்த்தையில் தம்முடைய சபையை பற்றியும் உரைத்த வாக்கு தத்தமாகும். இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் என்று. இந்த வாக்கு தத்தம் நமக்கு தேவனுடைய பார்வையில் நாம் யார் என்பதை காட்டுகிறது. நாம் ஒரு கிரீடம் போல, ராஜ முடி போல மதிப்பும் மகிமையும் பெற்றவர்கள். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று மிக தெளிவாக கூறும் பேதுரு, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்வதை அவருடைய 1 நிருபம் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எப்பொழுது நாம் ஆண்டவரை அறிந்து அவரை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே அவருடைய பிள்ளைகள் என்கிற புத்திர சுவீகாரத்தை பெற்றுவிட்டோம். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவதோடு அவருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக நம்மை அலங்கரிக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 149:4 வாசிக்கிறோம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் என்று மல்கியா தீர்க்கதரிசி மூலம் கூறுவதை மல்கியா 3:17 வாசிக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாய்
அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அதன்படி நடக்கும் பொழுது அவர் நம்மை அவருடைய சம்பத்தாக, சொத்தாக ஏற்றுக்கொள்கிறார். அப்படி ஏற்றுக்கொண்ட நம்மை மகிமைப்படுத்தவே அவர் கரத்தில் ராஜ முடியாகவும் கையில் அலங்காரமான கிரீடமாகவும் நம்மை உயர்த்துகிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறுவதைப் போல நாமும் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்வோம். அவரே இரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு தந்து நீதியின் சால்வையை நமக்கு தரித்து நம்மை ஆசிர்வதிப்பார். தேவனின் மகிமையுள்ள ஆடையால் நாம் அலங்கரிக்கப்படுவோம் என்பது உறுதி. எதையும் விசுவாசிக்கிறீங்களா? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்ற சத்திய வசனத்தின்படி நாம் தேவனுடைய பரிசுத்த ஜனம். தேவன் நம்மை தெரிந்தெடுத்தவர். அவரது கையில் நாம் அலங்காரமான கிரீடம் போல் இருக்கிறோம் என்று இங்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலமாக தேவன் தம்முடைய ஜனங்களை இழிவான நிலை, கழிவான பாவபூரண வாழ்க்கை ஆகியவற்றில் இருந்து உயர்த்தி ராஜ நீதியான மகிமையுடனும் மதிப்புடனும் நிறைத்து பார்க்கிறார். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்றும் ஆசீர்வதிக்கிறார். இது தேவன் நம்மை எப்படி மாற்றுகிறார் என்பதை உணர்த்துகிறது. பாவத்திலிருந்து மகிமைக்கு தூக்கி நம்மை தம் கையால் அலங்காரமான கிரீடம் ராஜமுடி ஆக மாற்றுகிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் ஒரு வாக்குத்தத்த வசனமாகும். இது உங்களுக்கானது, எனக்கானது, தேவனுடைய ஜனங்களுக்கானது. நாம் அவருடைய கையில் இருக்கிறோம். அவர் நம்மை உயர்த்துகிறார், பாதுகாக்கிறார், மகிமைப்படுத்துகிறார். நாமும் அனுதினமும் அவர் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடந்து அவரது நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ்வோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.